புரியுதுங்களா? ஏன்னா ரொம்ப காலமாவே இந்த ரிஷபராசிக்காரங்க இடமாற்றம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் இடமாற்றம் வந்து சேரும். புரியுதுங்களா? நீங்க தேடி போற விஷயம் உங்களுக்கு தேடி வரும். புரியுங்க? தன லாபம் உள்ள மாதம். ஏன்னா சூரியனோட பங்கு இங்க மிகப்பெரிய விஷயம். புரியுதுங்க? சந்திரனோட பங்கும் இது ஒரு முக்கியமான ராசி அதிபதியின் தன்மை. இவ்வளவுதான் இந்த மாத பலன்களோட கோச்சார நிலங்கள். புரியுதுங்களா? இப்ப தனலாபம் உண்டு, தனலாபம் வரும்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? அப்ப தீங்கு சொல்லணுமா இல்லையா அப்படின்னா ரோகம். அப்போ ரோகம் எதை குறிக்குது? நமக்கு எந்த கிரகம் எந்த இடம் பாதிக்கப்படுது அப்படின்னா 3ஆம் பாவமும் பாதிக்கப்படுது. அப்போ சகோதர சகோதரிகளுக்கு அந்த விஷயம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட காரிய தடைகள். ஒரு காரிய தடைன்னா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு எனக்கு வரும் அப்படின்னு நீங்க தைரியமா இருந்தது வராது. இதுதான் இதோட விஷயமே. அதே மாதிரி ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். உடல் தொந்தரவுல மெயின் விஷயம் இந்த முட்டி வலி மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது ரெண்டுமே இந்த ரிஷபத்துக்கு உண்டு. ஆனா பொருள் வரவு உண்டு, சுகம் நிறைய கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஆனா மன வருத்தத்துடனே பயணப்படுவீங்க. எப்போ இந்த சூரியன் அமர்ந்து 15 நாட்களுக்கு பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமிச்சு விடலாம். அப்படின்னா இந்த 13, 14 தேதி ஒரு 2 நாள் சந்திராசிரமத்தில் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் அந்த மன சஞ்சலத்திலே இருப்பீங்க. உங்களை மீட்டு எடுக்க முடியாது. நீங்கள் என்னன்னா ஒரு விஷயம் நடந்துட்டா அப்படியே இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு காலமாடு மாதிரி அன்பா தடவி பேசும்போது ஓகே, உங்களை எதிர்த்து நின்றுட்டாங்கன்னு நீங்கள் எதிர்த்து நின்று அப்படியே அந்த விஷயத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வர மாட்டீங்க. புரியுதுங்களா? தாய் மீது அதிக பாசம், அதிக பற்று எல்லாமே இருக்கும். புரியுதுங்க? மேக்சிமம் ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்கள் தாயார் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவே இருப்பாங்க. புரியுங்க? தாயாருக்கும் அதே நிலைமை தான் இருக்கும்.